ஆக இந்த வாழ்வியல் என்பது விவசாயிகளுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கு கிராமத்தினுடைய வாழ்க்கை என்ன? கிராமங்களாக இல்லை. என்னுடைய கதையில் ஒரு வரி கிராமத்தை பற்றி எழுதியிருப்பேன். முதியோர் இல்லங்களாக மாற்றப்பட்டு விட்டன கிராமங்கள். கிராமங்களில் முதியோர்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய கையிலும் ரிமோட் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது, ஏடிஎம் கார்டும் இருக்கிறது. ஆனால் பச்சை தண்ணி கொடுக்குவதற்கு ஆட்கள் கிடையாது. எல்லாம் எழுதிவிட்டு அடுத்த வரியில் எழுதுவேன். அங்கே வசிக்கின்ற முதியோர்கள் தனிமைக்கு பயப்படுகிறார்கள், வாழ்க்கைக்கு பயப்படவில்லை. ஏன்னா தனிமை அவங்களுக்கு பாடாப்படுது. என்ன செய்யும்? எங்கள் அம்மா சொல்லி அது 6 மக்கள் வச்சோம், ஒரு ஆளாக பச்சை தண்ணி கொடுக்க ஆள் இல்லையே, யாருமே இல்லை, நாங்கள் எங்கெங்கேயோ இருக்கோம், என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வாழ்க்கையே அதுதான். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சின்னு சொன்னால் பேரங்கிட்டேருந்து ஃபோன் வந்துடாதா, மகன்கிட்டேருந்து ஃபோன் வந்துடாதா, ஏம்மா சாப்பிட்டியா, பாட்டி சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்ட மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு ரிமோட்டை வச்சு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணும்? வேறு வழி இல்லை. வாழ்க்கை அப்படி தான் மாறும். நான் படித்த படிப்புக்கு இங்கே வேலை இல்லை, நான் எங்கேயோ போயிட்டா வேலை பார்க்கணும், சம்பாத்தியம் பண்ணணும். அந்த வெளிநாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் பதிவு செய்கின்ற இலக்கியங்கள். ஆக இலக்கியங்களின் வழியாக மட்டுமே நீங்கள் உலகம் முழுக்க உள்ள வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்து சுற்றுப்புற சூழலை பற்றி நிறைய பேசினாங்க. இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் உலக அளவில் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சுற்றுப்புற சூழல் கேடு. காரணம் நுகர்வு, அதிகப்படியான நுகர்வு, அதிகப்படியான மனித ஆசைகள். ஐக்கிய நாடு சபை சமீபத்தில் ஒரு இதை சொல்லியிருக்கு, நீங்களாம் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாமே, பேப்பரில் கூட பார்த்துருக்கலாம். சமீபத்தில் தான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது. ஐக்கிய நாடு சபை உலக அளவில் உள்ள விஞ்ஞானிகள் இன்னும் 5 ஆண்டுகளில் தண்ணீருக்காக 18 இருந்து 22% மக்கள் இடம்பெயர்வார்கள். பார்த்தீங்களா? தண்ணீர் இல்லாமல். அடுத்ததாக அண்டார்டிகா போன்ற பனிப்பிரதேசங்களில் மிதக்கின்ற ராட்சச மலைகள் போன்ற பனிக்கட்டிகள் உருகி கடலுடைய நீர்மட்டம் உயரும். புவி வெப்பமடைகின்ற காரணத்தினால். அப்படி கடலினுடைய நீர்மட்டம் உயர்கின்ற போது உலகத்தில் உள்ள எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த நகரங்கள் அழிவை சந்திக்கும்? நண்பர்களே, சென்னை 7வது இடத்துல இருக்கிறது. பேரழிவை சந்திக்க போவதாக ஒரு அபாய சங்கை ஊதி வைத்திருக்குது ஐக்கிய நாடு சபை. அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டும். அந்தந்த நாடுகளில் இதை பற்றிய விவாதங்களை ஆரம்பித்து விட்டார்கள். மக்களை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, இதிலிருந்து நம்ம எப்படி காப்பாற்றுறது மக்களை என்ற விவாதங்கள்லாம் நடந்து விட்டது. ஆனால் நாம் அந்த விவாதங்களாம் செய்யவில்லை. எலெக்ஷன் வரப்போகுது, எந்த கட்சி எவ்வளவு ரூபா அதிகம் கொடுக்கும் என்று நம்ம யோசிச்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளம் வந்த பிறகு தான் தெரியும் சொல்லுவாங்களா, சொல்லவட கிராமத்தில் வெள்ளம் வந்த பிறகு தான் தெரியும், அதுக்குள்ளே வந்த பிறகு தான் தெரியும். நம்ம இதை பற்றி நம்ம இப்போ ஆய்வு ஆரம்பிச்சிருக்கணும். வேறு நாடுகளில், வளர்ந்த நாடுகள் அதை பற்றி ஆய்வுகள் நிறையா ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தஞ்சை ஊருக்கு நான் சமீபத்தில் இப்போ போயிருந்தேன். ஒரு கல்லூரியிலே, சரபோஜி மன்னர் கல்லூரியிலே உரையாற்றுவதற்காக போயிருந்தேன். எனக்கு அங்கே வாழ்கின்ற ஒரு குருவியை பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. அக்கா குருவி. அதனுடைய வாழ்வு இந்த பக்கம் கிடையாது, அது நீர்வாழ் பறவையும் கிடையாது. ஆனால் ஆற்றோரங்களில் தஞ்சை பிரதேசங்களில் இருப்பதாக தஞ்சை பிரகாஷ் என்கின்ற ஒரு நாவலாசிரியர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு மித்து, ஒரு கதையாகத்தான் அவரும் பதிவு செய்திருக்கிறார். எனக்கு அந்த குருவியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. என்னுடைய நண்பர்களிடம் சொல்லி, என்னை தயவு செய்து அந்த ஆற்றங்கரைக்கு கூட்டி போங்கள், காவிரி கரைக்கு, நான் அந்த குருவியினுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு கலைஞன் சாமானியமாக அதையெல்லாம் விட்டு வர முடியாது. காத்து கிடந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குருவியினுடைய சத்தத்தை நீங்களும் யாராவது கேட்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் என்னிடம் சொல்லலாம். அக்கக்கோ அக்கக்கோ, இதுதான் அவருடைய சவுண்டு. பேரு அக்கா குருவி. இந்த அக்கா குருவிக்கு ஒரு பெரிய ஒரு கதையை தஞ்சை பிரகாஷ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். படித்தா நமக்கு அப்படியே ஈரப்பழம் கருகும். ஆடிப்பெருக்கு நமக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவ்வளோதான் நம்ம கொண்டாடுறது. ஆனால் தஞ்சை பிரதேசங்களிலே, டெல்டா மாவட்டங்களிலே ஆடிப்பெருக்கு என்பது ஒரு பெரிய திருவிழா. புதுமண தம்பதிகள் புத்தாடைகள் அணிந்து அந்த காவிரி கரை ஓரத்தில் பொங்கலிட்டு குதூகலமாக கொண்டாடுகின்ற ஒரு திருவிழா. காவிரியை வரவேற்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த ஆடிப்பெருக்கு திருவிழா. அப்படியான ஒரு ஆடிப்பெருக்கு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அக்கா குருவியும் தங்கச்சி குருவியும் மரக்கிளையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றன. பொங்கல் வைத்து அந்த பொங்கலில் ஒரு கரண்டி எடுத்து பட்டை சோறு விடுகிறது ஒரு சாத்திரம், பெரிய பட்டையிலே அந்த சோறை வைத்து அந்த ஆற்று தண்ணீர் ஓடி வருகின்ற அந்த இதிலே மிதக்க விடுவது ஒரு மரபு. அப்படி விடுகின்ற போது அந்த சோறு அப்படியே மிதந்து போகிறது. அக்கா குருவி தங்கச்சியிடம் சொல்கிறது, நீ இங்கேயே இரு, நான் போய் அந்த உணவை உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வருகிறேன்
என்று சொல்லிவிட்டு அக்கா குருவி போகிறது. அந்த உணவை, அந்த பொங்கல் சோறை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகின்ற போது காவிரியுடைய சுடித்து வரக்கூடிய ஒரு அலை அதை அடித்து உள்வாங்கிக் கொள்கிறது. அது நீர்வாழ் பறவை அல்ல, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, அக்கா குருவி செத்து விடுகிறது. ஆகவே அக்காலை தேடி இந்த தங்கச்சி குருவி வருஷம் பூரா அக்கக்கா அக்கக்கா என்று கூவிக்கொண்டிருப்பதாக அந்த மித்திலை அவர் பதிவு செய்திருப்பார். ஒரு குருவி என்ற ஒரு கதையை பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆகவேதான் அந்த குருவி அப்படி கூவுகிறது, அக்கா குருவி திரும்பி வந்துவிட மாட்டாளா என்று. இதுதான் அந்த மித்தி கதை. இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் எழுத்தாளர் கொண்டு வந்து சேர்க்கின்ற போதுதான் அதை வாசிப்பதற்கு